அயர்லாந்துல கடந்த சில வாரங்களாவே வந்துகிட்டு இந்தியர்கள் மீது இனவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லி அயர்லாந்து நாட்டின் அதிபர் மைக்கேல் டி ஹிக்கின்ஸ் தெரியப்படுத்தியிருக்காரு. வாழ்வாதாரம் தேடி இந்தியாவிலிருந்து அயர்லாந்துக்கு வரக்கூடிய இந்தியர்களை கண்ணியமா தயவு செஞ்சு நடத்துங்க. அவங்க மீது இனவெறி தாக்குதல் நடத்தப்படுவது ரொம்ப ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்ன அதிபர், இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் உள்ள உறவு ரொம்ப ஆழமான வரலாற்று ரீதியான உறவு. அப்படிப்பட்டவங்க மீது நம்ம இனவெறி தாக்குதல் நடத்தா நமக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு அவலமான ஒரு பெயரை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமா உலக அளவில் பார்க்கப்படும். அதே நேரத்தில் அயர்லாந்தோட விடுதலைக்கு இந்தியர்களின் பங்கு எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்மளுடைய வரலாறு சொல்லும், அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அயர்லாந்து நாட்டின் அதிபர் மைக்கேல் ஹிக்கின்ஸ் தெரியப்படுத்தியிருக்காரு. கடந்த சில வாரங்களாவே இந்த மாதிரி இனவெறி தாக்குதல், குறிப்பா பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஒரு அமேசான் இந்திய ஊழியரை ஒரு குரூப் தாக்கி அவருடைய சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 32 வயசான ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இனவெறி தாக்குதல் நடத்தி அவருடைய எலும்பு உடைச்சிருக்காங்க. லக்வீர் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் கூட இதே மாதிரி இனவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. நீ உன்னுடைய நாட்டுக்கே நீ போ, இந்தியாவுக்கு நீ திரும்பி போ அப்படிங்கிற விஷயத்த ஒரு இனவெறி தாக்குதல் மூலமா நடத்திருக்காங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி சைக்கிள்ல போன ஒருத்தட்ட அவரை தாக்கி நீ இந்தியாவுக்கே போன்னு சொல்லியிருக்காங்க. அதே நாள்ல 6 வயசு ஒரு சிறுமிட்ட அந்த பகுதியை சார்ந்த ஒரு 13 வயசு 14 வயசு பசங்க ஒரு குரூப்பா சேர்ந்து அந்த சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு நீங்க எங்க நாட்டில் இருக்காத இந்தியாவுக்கு போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி இனவெறி தாக்குதல் மூலமா சொல்லியிருக்காங்க. அதனால தான் அங்க ஒரு பரபரப்பு ஏற்பட்டு அந்த நாட்டு அதிபரே மக்கள்கிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்கிற விஷயத்த தெரிவிச்சிருக்காரு. அது போக நம்ம நாட்டோட இந்திய தூதரகம், அதாவது அயர்லாந்துல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இந்த மாதிரி இனவெறி தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, பார்த்து கவனமா இருங்க இந்தியர்களே அப்படிங்கிற விஷயத்தையும் மக்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்